إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على حبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد النبي الأمي وعلى آله وصحبه ومن سار على نهجه واتبع سنته وأحب ملته واهتدى بهديه إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து நமது தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை பெற்றவர்களை விட நம்மீது இரக்கம் காட்டி நமது எல்லா விஷயங்களையும் கதா கதிர் எனும் முன்னடப்பிலே முடிவு செய்து வைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் புகழை நான் துதி செய்கிறேன், அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களின் வாழ்வை அடியொட்டி வாழுகின்ற வாழப்போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்து அவன் கட்டளைகளை எடுத்து அவன் விலக்கல்களை தவிர்த்து வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் தக்வாவை வசியத் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற பாக்கியங்களில் மிகச் சிறப்பான பாக்கியம் அல்லாஹுடைய நபியை தன்னுடைய வாழ்வின் முன்னுதாரணமாக முன்மாதிரியாக அமைத்து தன்னுடைய வாழ்வுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளிலும் என்னுடைய உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வாழ்க்கையை கற்பனை செய்து அல்ல, கேள்விப்பட்டு அல்ல, மாறாக தான் கற்று முறையாக அந்த சுன்னாக்களை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழுகிற பாக்கியம் பெற்ற மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரானிலே பேசியிருக்கிறான். நபியே, கூறுவீராக, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்ற முஃமின்களாக இருந்தால், அல்லாஹ்வை நேசிக்கின்ற மனிதர்களாக நீங்கள் இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விடுவான். அவன் நிச்சயமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்பான சகோதரர்களே, மனிதர்களாக நாம் உலகத்திலே வாழ்ந்து குழந்தை பருவத்தை கடந்து வாலிபத்தை அடைந்து நம்மில் பலர் நடுத்தரமான ஒரு சராசரி மனிதனுடைய கட்டத்தை அடைந்து குழந்தைகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்ற ஒரு கட்டத்தையும் தாண்டி நம்மில் அடுத்த ஒரு கட்டமாக வயோதிபத்திலே காலடி எடுத்து வைத்து தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான பகுதிகளை கடந்தவர்களும் நம்மிலே இருக்கிறோம். மனித வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தஆலா மிக சுருக்கமாக நமக்கு குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, இன்னமல் ஹயாத்து துன்யா, மனிதர்களே, உலக வாழ்க்கையெல்லாம் எப்படி தெரியுமா, அதன் யதார்த்தம் எப்படி அமைந்திருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன், அதனுடைய முதலாவது கட்டம் விளையாட்டாக இருக்கும். அது விளையாட்டு. முஃபஸ்ஸிர்கள் குர்ஆனுடைய இந்த ஆயத்துக்கு சொல்லுகிற நேரத்திலே மனிதனுடைய ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை பொதுவாக இப்படித்தான் அமைந்திருக்கும். பிறந்ததில் இருந்து ஒரு 10, 11, 12 வயது வரை அவனுடைய வாழ்க்கை விளையாட்டுத்தான். அல்லாஹு தஆலா அவன் பருவ வயதை அடைகிற வரை அவன் செய்கிற செயல்களுக்கு குற்றம் பிடிப்பதில்லை.
முதல் கட்டம் ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையில் ஆக சந்தோஷமான கட்டம், அது வாழ்க்கை முழுக்க விளையாட்டு தான். குர்ஆன் சொல்லுகிறது லஐபுன், முதல் கட்டம் விளையாட்டை. வலஹ்வுன், இரண்டாவது கட்டம் வீணான செயல்களில் மனிதர்கள் ஈடுபடுவது. ஏன் செய்கிறோம் என்பதில்லை, ஆனால் ஒரு இன்பத்திற்காக, ஒரு சுகத்துக்காக ஒரு லஹு, ஒரு வீணான கேளிக்கையான விஷயங்களில் ஈடுபடுவது. இது இரண்டாவது கட்டம். சுமாராக டீனேஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டிளமை பருவத்தில் இருக்கக்கூடியவங்க, கூட்டாளிமார்கள், நண்பர்கள், உறவுகள் என்று அவர்களுடைய வாழ்க்கை சுமாராக வாலிபத்தை தொட்டிருக்கும். குற்றம் பிடிக்கப்படுகிற ஒரு காலமாக கூட அது இருக்கலாம். அந்த வாழ்க்கை அவர்களுக்கு வீணானதாக இருக்கும். பெற்றோர்கள் சொல்லுவார்கள், எதற்காக செய்கிறாய், ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் மகனே, ஏன் வீணாக நேரத்தை கடத்துகிறாய் என்ற ஒரு கட்டம் மனிதனில் கட்டாயம் குடிகொள்ளும். இந்த லஹு என்ற காலத்தை அவன் கடக்க வேண்டி வரும். மூன்றாவது ஒரு கட்டத்தை குர்ஆன் சொல்லுகிறது வஸீனத்துன், அலங்காரத்தை விரும்புகிற காலம் அது. வாலிபத்தை தொட்டுவிட்டார், திருமணத்துக்குரிய காலம், திருமணம் முடித்திருக்கிற அந்த புதிய காலம் கட்டம் சுமாராக ஒரு 18-20 வயதில் இருந்து ஒரு 30 வயது வரை என்று வைத்துக் கொண்டால் கூட இந்த காலத்திலே அவர்கள் அழகை விரும்புவார்கள். ஆண்கள் பெண்கள் விதிவிலக்கில்லாமல் எதிலும் அழகை எதிர்பார்ப்பார்கள். உடுக்கிற ஆடை தொடக்கம், பயணிக்கிற வாகனம் தொடக்கம், இருக்கிற வீடு வரை அழகிலே அவர்களுக்குள் ஆசைகள் இருக்கும். திருமணம் செய்வதாக இருந்தாலும் மிக அழகிய துணை தேவைப்படும். உடுப்பதாக இருந்தாலும் ரொம்ப பொருத்தமான அழகான ஆடைகளை தேடி அதற்காக முயற்சிப்பார்கள். இது அழகை விரும்புகிற ஒரு காலம். இதனையும் மனிதன் கடப்பான். அடுத்த கட்டம் வதஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பெருமை பேசிக் கொள்ளுகிற காலம். வயது 30 கடக்கும், அது 40 தொடும். அந்த காலங்களில் எல்லாம் மனிதர்கள் தங்களுக்குள் பெருமை பேசிக் கொள்வார்கள். என்னுடைய சொத்து பெரியதா, உன்னுடையது பெரியதா, என்னுடைய குழந்தைகள் கெட்டிக்காரர்களா, உன்னுடைய பிள்ளைகளா. இந்த பெருமை குடும்பங்களையும் விட்டு வைக்காது, உறவுகளையும் விட்டு வைக்காது. ஆளுக்கால் ஒருவருக்கொருவர் தஃபாகுர் என்பது தன்னுடைய பெருமிதங்களை போட்டிக்காக ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது. அல்லாஹு தஆலா அதே ஓடர சொல்லி இருக்கிறார். இந்த தன்னுடைய பெருமைகளையும் தன்னுடைய குழந்தைகளின் பெருமைகளையும் தான் தனக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்களை தனக்கு கிடைத்த பெருமிதமாக மனிதன் பேசிக்கொள்கிற, பார்த்து கொள்கிற காலம். என்னுடைய சொத்துக்கள் பெரியனவா, உன்னுடையது பெரியதா என்ற ஒரு பெருமித காலம் இது. அடுத்த ஒரு கட்டம் மனிதனுக்கு ஏற்படுகிறதே வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், குழந்தைகள் செல்வங்களை ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு அதிகமாக தேடிக்கொள்கிற ஒரு காலம். சில நேரத்தில் தன்னுடைய ஆடை அழுக்காக இருக்கிறதா என்று கூட அவர் திரும்பி பார்க்க மாட்டார். சாப்பிட்டேனா என்று கூட பார்க்க மாட்டார். ஆனால் கொஞ்சம் கூட தேட முடியுமா, எப்படியாவது என்னுடைய சொத்துக்கள் அவரை விட கூடுதலாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம், அது ஆணையும் விட்டு வைக்காதே, பெண்ணையும் விட்டு வைக்காதே, வயோதிபரையும் விட்டு வைக்காதே. சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு கட்டத்தை அவன் தாண்டி விட்டால் இது மரணத்துடைய கட்டம்தான் அவனை அடைய இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து சொல்லுகிறான், கமஸலி கைஸின், மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா, ஒரு மழையை போல. இத் அஅஜபல் குஃபார நபாதுஹு, அந்த மழை ஒரு வறண்டு போன செத்து போன ஒரு பூமியில் இறங்குகிறது. அந்த பூமி செத்து போய் புற்கள் எல்லாம் மடிந்து போயிருக்கிற அந்த நேரம் இறங்கிய மழையினால் அந்த புற்கள் எல்லாம் செழித்து வளர ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து மரங்கள், செடிகள் வளர ஆரம்பிக்கின்றன. இத் அஅஜபல் குஃபார நபாது, அந்த தண்ணீரை பார்த்து மனிதர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த விவசாயிகள் எல்லாம் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். எவ்வளவு காஞ்சி போயிருந்த பூமி பச்சை பசேல் என்று இருக்கிறதே என்று அவர்கள் அதை வியந்து பார்ப்பார்கள். மரம் செழிப்பாகி பூ பூத்து கனி தருகிற காலம், அது வாட்ட சாட்டமாக தென்படுகிற காலம். ஆனால்
சும்ம அதுக்கு பிறகு ஒரு கட்டம் ஏற்படுகிறது. கமஸலி கைத்தின் இதா அஜபல் குஃபார நபாத்து சும்ம யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரன் சும்ம யகூனு ஹுதாமா. அந்த மரம் செழித்து வளர்ந்து கனி கொடுத்து பழம் காய்த்து குட்டி போட்டு எல்லாம் செய்த பிறகு அந்த மரம் காய ஆரம்பிக்கிறது. பச்சையாக இருந்த இலைகள் மஞ்சளிக்கின்றன. பிறகு அப்படியே அந்த மரம் கொஞ்சம் வாடி செத்து போய் விடுகிறது. மனித வாழ்வும் இவ்வளவுதான். அந்த அல்லாஹு தஆலா ஒரே ஆயத்தில் இதை சொல்லி இருக்கிறார். விளையாட்டு, வீண், அலங்காரம், ஒருவருக்கொருவர் பெருமை பேசிக் கொள்வது, அதிகமாக தேடிக்கொள்வது சொத்துக்களை, அத்தோடு வாழ்க்கை முடிந்து போகும். நீங்களும் இப்படியான வாழ்க்கையின் நியதிகளுக்குள் உட்பட்டு இது போல உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதற்காக அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு நீங்கள் பருவத்தை அடைந்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு புத்தி சுயாதீனத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து சுகமான ஞானத்தையும் அறிவையும் உங்களுக்கு தந்துவிட்டால், மனிதர்களே, உங்களுக்கு முன்மாதிரியாக ஒரு மனிதனை நான் உங்களுக்கு நபியாக அனுப்பியிருக்கிறேன். அந்த நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் கற்பனை செய்யாதீர்கள், படித்துக் கொள்ளுங்கள். அந்த சுன்னாக்களை உங்களுடைய நெஞ்சங்களுக்குள் ஊட்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மனோ இச்சையை பின்பற்றாத, அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுகிற உண்மையான மனிதர்களாக உங்களால் வாழ முடியும். வாலிபரோ வயோதிபரோ, ஆண்மகனோ பெண்மணியோ, ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வாழ்ந்து இந்த உலகத்தை பிரிகிற நேரம் சாந்தமான உள்ளத்தோடு பிரிகிறவர்களுக்கு நிச்சயம் நாளை மறுமையில் சுவர்க்கம் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை சுவனமாக மாற்றி கொடுக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை அந்த நபி சொன்ன பிரகாரம் தொழுகையை மட்டுமல்ல, ஹஜ்ஜை மட்டுமல்ல, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய தொழில், தன்னுடைய சம்பாத்தியம் நேர்மையாக நிதானமாக கூட தன்னோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற மனிதர்களை நேசித்து அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்ன மனிதர்களோடு கவனமாக எச்சரிக்கையாக நடந்து அல்லாஹு தஆலா தடுத்த விஷயங்களை வாழ்க்கையில் விருப்பமாக இருந்தாலும் சற்று அதை விலகி தன்னுடைய மனது சில விஷயங்களை செய்யுமாறு தூண்டினாலும் அல்லாஹ்வை அஞ்சி அவற்றை விட்டு விலகி வாழுகிற அந்த மனிதனுக்குரிய முதலாவது கூலி என்ன தெரியுமா? அவர்களுடைய உலக வாழ்க்கையை அல்லாஹ் மனமாக்கி வைக்கிறான். ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. உலகத்திலே அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், ஆனால் என்னுடைய பகுத்தறிவு, என்னுடைய புத்தி, என்னுடைய மனது என்னை தவறாக தூண்டுகிறது. துண்டித்தவர்களை துண்டித்து வாழு என்று என்னுடைய மனசு சொல்கிறது. அல்லாஹ்வுடைய நபி சொல்லுகிறார்கள், துண்டித்தவனை சேர்ந்து வாழ் என்று. உபத்திரம் செய்தவனுக்கு உபத்திரம் செய் என்று என்னுடைய மனது சொல்கிறது. அல்லாஹ்வுடைய நபி என்னை பார்த்து சொல்கிறார்கள், உபத்திரம் செய்தவனுக்கு உபகாரம் செய் என்று சொல்கிறார்கள். உன்னை தூரமாக்கியவனை தூரமாக்கி நட என்று என்னுடைய மனது சொல்கிறது. என்னை சூழ இருக்கிற மனிதர்கள் சொல்கிறார்கள். என்னுடைய உயிரிலும் மேலான நபி அவர்கள், எனக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நபி அவர்கள், இல்லை, உன்னை ஒதுக்கியவனையும் சேர்த்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன ஒரு வழிகாட்டல்! தவறு செய்தவர்களின் தவறை சுட்டிக்காட்டு என்று என்னுடைய மனது சொல்கிறது. அதை பகிரங்கப்படுத்தி அவர்களுக்கு 4 வார்த்தைகளை உதிர்த்து விடு என்று என்னுடைய நஃப்சு என்னை உந்துகிறது. ஆனால் உயிரிலும் மேலான நபி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனே, தவறு செய்தவர்களின் தவறை நீ மன்னித்து விடு, மறைத்து விடு. மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அவர்களின் தவறை நீ மன்னித்து மறைத்து அதை கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் உன்னுடைய குறைகளை உலகத்திலும் மறுமையிலும் மறைக்கிறான் என்று சொல்கிறார்களே. இல்லாதவனுக்கு கொடுத்து வாழ். அல்லாஹு தஆலா உனக்கு அவனாக கொடுக்க தயாராக இருக்கிறான். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி. தராத மனிதனுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? சொல்லாத மனிதனை ஏன் நான் அழைக்க வேண்டும்? என்னோடு நன்றாக இருக்காதவனோடு நான் ஏன் நன்றாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய மனதும் மட்டுமல்ல, எங்களை சூழ இருக்கிற மனிதர்களும் எங்களை தூண்டுகிற பொழுது, மனைவியாக, தாயாக, சகோதரியாக, சகோதரனாக, இப்படியாக எங்களை சூழ இருக்கிறவர்கள்
சில நேரத்திலே எங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால் தவறாக சொல்லுகிற சில சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹுடைய நபியை நேசிக்கிற உள்ளங்கள், இல்லை என்னுடைய உயிரினும் மேலான நபி அவர்கள் எனக்கு இப்படி சொல்லித் தரவில்லை, என்னை சொல்லி இருக்கிறார்கள், இல்லை நீ உதவி செய், நீயாக மன்னித்து விடு, நீயாக அதனை மறந்து விடு, இல்லை கொஞ்சம் நெஞ்சை நிமிர்த்தி நாமும் கொஞ்சம் உயர்ந்து சென்றால் தான் மதிப்பை பெறலாம் என்று என்னுடைய நஃப்சு சொல்லுகிற நேரத்திலே உயிரிலும் மேலான அல்லாவை தரிசித்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள், யார் அல்லாவுக்காக தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ, மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹு அல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதனை உயர்த்தி விடுகிறான் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய அந்தஸ்துகளை, பதவிகளை, படிப்புகளை, என்னுடைய நஃப்ஸிலே, என்னுடைய ஆத்மாவிலே நான் கட்டி வைத்திருக்கிற என்னை பற்றிய பிரமாண்டமான அந்த சிலையை, மமதை என்ற அந்த சிலையை நான் உடைத்துவிட்டு, நான் சின்னவன், நான் தெரியாதவன், நான் அறியாதவன், நான் படிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது, மனிதர்கள் என்னை ஏதோ சொல்லி அழைக்கிறார்கள், ஒரு பெயரை சொல்லி, ஒரு பதவியை சொல்லி, நாம் அடைந்த ஒரு பட்டத்தை வைத்து அல்லது நமக்கு இருக்கிற ஒரு பதவியை வைத்து நமக்கு நம்முடைய பெயரோடு ஏதோ தலைப்புகளை இட்டு நம்மை அழைக்கிறார்கள். ஆனால் நான் பிறக்கிற போது ஒன்றும் தெரியாதவன். நாளை உயிருக்குள் இருக்கிற இந்த உயிர் என்ற காற்று சென்று விட்டால் நான் பிணமாகி விடுவேன், என்னுள் ஒன்றுமில்லை என்று தன்னை தனக்குள் உடைத்து, தன்னை தனக்குள் சிறியவனாக ஆக்கி தன்னை பணித்துக் கொள்கிற மனிதர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். அல்லாஹ்வுக்காக பணிபவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று என்னுடைய நபி சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா என்று நபியுடைய கட்டளைகளை, நபியுடைய சுன்னாக்களை, எங்களுடைய நஃப்ஸையும் எங்களோடு இருக்கிற எங்களுடைய தோழர்களுடைய வழிகாட்டல்களையும் கொஞ்சம் வைத்துவிட்டு அல்லாஹ்வும் அல்லாஹுடைய ரசூலும் எனக்கு எதை சொல்லி இருக்கிறார்கள், இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் படிப்பது என்னுடைய லட்சியம். எதுவரை காலம்? மௌத்து வரை நான் அல்லாஹுடைய நபியுடைய சுன்னாக்களை படிப்பேன். அல்லாஹ் எனக்கு சொன்னதைத்தான் நான் வாழ்க்கையில் செய்வேன். பிறர் என்னை தவறாக வழிநடாத்த வாய்ப்பிருக்கிறது. ஷைத்தான் சில நேரத்திலே எங்களுடைய தந்தை ஊடாக, தாயூடாக, மனைவியூடாக, சகோதரியூடாக, சகோதரனூடாக எங்களுக்குள் பிரவேசிக்க வாய்ப்பிருக்கிறது. நலவு செய்வது போல, உபதேசம் செய்வது போல எங்களுக்குள் வந்து எங்களை திசை திருப்பிவிட வாய்ப்பிருக்கிற ஒரு பெரிய ஒரு அபாயகரமான சூழலில் என்னுடைய நபி எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார் எனக்கு தெரியாதா? இந்த சுன்னாக்களை படித்தவர்களையாவது அணுகி, இப்படியான ஒரு கட்டம் வாழ்க்கையில் வந்திருக்கிறது, வியாபாரம், நான் இதை செய்வது எனக்கு ஹலாலா? இப்படியான ஒரு திருமணம், நான் இப்படியாக நடந்து கொள்வது எனக்கு முறையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க? என்னுடைய வாழ்க்கையை நான் மனமாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வழிகாட்டலோட வாழ்க்கையில நுழைந்தவர்களை அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அவர்களை செல்வம் இல்லாம செல்வந்தர்களாக வாழ வைக்கிறான், பதவிகள் இல்லாம கௌரவமாக வாழ வைக்கிறான். பதவி இல்லை, ஆனா அல்லாஹ் அவர்களை பற்றிய கௌரவத்தை மனிதர்களுடைய உள்ளத்துல விதைத்திருக்கிறான். சயஜஅல் லஹுர் ரஹ்மானு வுத்தா, அவர்களை பற்றிய நல்ல எண்ணங்கள், அவர்களை பற்றிய அறிமுகம் இல்லாதவர்களுடைய உள்ளத்திலே கூட அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். நிம்மதியாக வாழ்வதற்கு நாம் நினைக்கிற எல்லாமே தேவை என்பது அல்ல. அல்லாஹு தாலா இந்த சடப்பொருட்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, இந்த காரண காரியங்களை எல்லாம் ஓரமாக்கிவிட்டு அல்லாஹு தாலா எங்களுக்கு அவன் புறத்தால் ஒரு மனமான வாழ்க்கையை கொடுப்பான். அந்த சுன்னாவை பின்பற்றி வாழக்கூடிய அந்த மனிதர்கள், அந்த பாக்கியசாலிகள், அந்த சீதேவிகள் அல்ஹம்துலில்லாஹ் சாதாரண மனிதர்களாக இருப்பார்கள், ஆனால் மனம் நிறைந்த சந்தோஷத்தோடு வாழுவார்கள். உலக வாழ்க்கையையும் அல்லாஹ் அப்படி அமைத்துக் கொடுப்பான். எப்பொழுது அவருக்கு மரணம் எந்த நிலையில் எந்த ரூபத்திலே வந்தாலும் அவர்கள் அதை சந்தோஷமாக எதிர்கொள்வார்கள். மரணித்ததில் இருந்து அவர்களுடைய சுவர்க்க வாழ்க்கை ஆரம்பிக்கும். மரணித்த பிறகும் அவர்களை போற்றுகிற நாக்குகளை அல்லாஹு தாலா உலகத்திலே வாழ வைப்பான். மரணித்த பிறகும் அவர்களுக்கு நல்ல துஆக்களை அவர்களுடைய பரம்பரைகள், குடும்பங்களில் அல்லாஹ் உருவாக்கி விடுவான். அவரை சொல்லுகிற பொழுதெல்லாம் அவருக்காக துஆ செய்கிற நாக்குகள் உருவாகி இருக்கும் குடும்பங்களில், ஊர்களுக்குள்.
இதற்கு செல்வம் தேவையில்லை, பதவிகள் தேவையில்லை, பெரிய பெரிய அரசியல் பலம் தேவையில்லை, பெரிய பெரிய துறைகள் தேவையில்லை. நாம் அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு என்னுடைய நபி எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வாழ்க்கையை வாழுவதுதான் உண்மையான வாழ்க்கையுடைய வெற்றி. அதுதான் நாம் நபி அவர்களை நேசிக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம். நபி அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி வாழுகிற மனிதர்களுக்குரிய கூலி என்ன தெரியுமா? அவர்களுடைய நேசன் அல்லாஹ். அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறார். அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற நல்ல மனிதர்களாக அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் வாழ வைப்பானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தருவாயாக. பயனுள்ள அறிவை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களுக்குள் எங்களை பணிவானவர்களாக வாழ வைப்பாயாக. உன்னை திருப்திப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்துகிற நல்ல மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய தௌஃபீகை நசீபாக்குவாயாக. நமது இறுதி முடிவுகளை சிறப்பானதாக நலவானதாக ஆக்கி வைப்பாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுகளாக குடும்பம் குடும்பமாக உறவுகளோடு நபிமார்கள் சித்தீகீன்கள் ஷுஹதாக்களோடு சுவர்க்கத்தில் இருக்கிற தௌஃபீகை நசீபாக்குவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஜல்ல ஜலாலுஹு வஅம்ம நவாலுஹு وسما في السماء ثناؤه وجزل في العرض عطاؤه خضعت لجبروته رقاب الأكابرة ودانت لملكوته أعناق الأكاسرة يعلم كل صغير وكبير ولا يعزب عنه نقير ولا قطمير. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. عباد الله، إني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا يحذر المعاصي فإن أقدامكم على النار لا تقوى. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. حسنا في الآخرة. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا أيها الناس، إني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا احذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى. أيها الناس، إني أوصيكم ونفسي بتقوى الله عز وجل. توبوا إلى الله قبل أن تموتوا. اعلموا أن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وعليكم بالجماعة فإن يد الله على الجماعة ومن شذ شذ في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر. اللهم ارض عن الأربعة الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق وسيدنا عمر بن الخطاب وسيدنا عثمان بن عفان وسيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنهم وعن سائر الصحابة أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم واشكروه يزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.